இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் எங்கள் மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவைப் படகுகளால் எங்களுடைய மீன் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இதற்கு ஏதாவது செய்வார் என்று பார்த்தால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயானவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை பார்த்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சமஷ்டி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் மாகாண சபை தேர்தல் நடந்தது. முதலமைச்சரே தலைவரே வருகை என்று எங்களுடைய தலைவரை நாங்கள் வரவேற்றோம். வந்தார், எங்களுடைய அமைச்சரை பார்த்தார், தம்பி என்ன ஆளுகள் என்று கேட்டார். மன்னித்து விட்டு விட்டோம். அதன் பின்பு வந்தார், வடமாகாண நிதியை கண்ணில் கூட பார்க்காமல் அப்படியே திருப்பி அனுப்பினர். மன்னித்து விட்டோம். இன்றைக்கு எங்கள் முதலமைச்சரை காணவில்லை என்று தேடினால் விதவை பெண்களுக்கு வாழ்வளிக்கின்றேன் என்று பார் லைசன்ஸ் விட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தமிழினத்தின் எதிரி என்று 13ஆம் சீர்திருத்தத்தை கிழித்தெறிந்த ஒருவரை ஜனாதிபதியாக்கி எங்களுடைய பாரம்பரிய தமிழ் தேசிய தலைமைகளுடைய வாக்கு வங்கிகளை உடைத்தெறிந்து இன்றைக்கு ஒரு அந்நிய கட்சியை ஆளுங்கட்சியாக்கி இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாத ஒரு கட்சி இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் 81 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்றால், இந்த இமாலய வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தது எங்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றமாக இருக்கு. எங்களுடைய ஆளுமையற்ற தமிழ் தலைமைகளினுடைய முதுகெலும்பற்ற செயற்பாடுகள் எங்களுடைய என்பிபி கட்சிக்கு வழி சமைத்திருக்கின்றது. தமிழீழமானது நடைமுறைக்கு பொருத்தமானதா என்கின்ற கேள்வி அத்தனை தமிழ் மக்களினதும் நெஞ்சில் பிறந்திருக்கின்றது. தாயக எண்ணக்கருவானது 2ஆம் தலைமுறை இளைஞர்களுக்கு கடத்தப்படாமல் இருக்கின்றது. இன்றைய விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே உங்களால் எந்த ஒரு தமிழ் தலைமையையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இதே நாளில் திருகோணமலையில் எங்களுடைய தலைமை பொறுப்பிற்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உட்கட்சி பூசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது முதலாவது பிரச்சனை. 48 சுதந்திரம் வேண்டி பிரித்தானியர்களுக்கு எதிராக போராடிய பொழுது தமிழ் தலைமைகளினுடைய அபிலாஷை என்பது வேறு. அதுவே சுதந்திரம் கிடைத்ததன் பின்னரான எங்கள் தந்தை செல்வநாயகம் அவர்களதும் அமிர்தலிங்கம் ஐயா போன்றவர்களதும் அரசியல் அபிலாஷைகள் வேறு. 56ஆம் ஆண்டில் தனிச்சிங்கள சட்டத்தால் மொழியுரிமை பாதிக்கப்பட்டு எங்களுடைய இளைஞர்களின் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதன் பின் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்னரான தமிழீழ அபிலாஷை என்பது வேறு. அதுவே தமிழீழத்தை நோக்கிய 30 ஆண்டு கால யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான எங்களுடைய சமஷ்டி கோட்பாடுகளும் 13ஐ கடந்த அதிகார பகிர்வுகளும் வேறுபட்டது. இன்றைக்கு அவை அனைத்தையுமே மறந்து எங்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்காகவும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காகவும் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போய்கொண்டிருக்கின்ற இன்றைய அரசியல் பாதை வேறு. இன்றைக்கு சுயநிர்ணய சுயாட்சியிலிருந்து பொருளாதார அபிவிருத்தி வரையிலான இந்த மாற்றத்திற்கு இந்த மாற்றம்தான் உண்மையில் வடகிழக்கில் என்பிபி கட்சியின் எழுச்சிக்கு காரணமாகி இருக்கின்றதா என்பதுதான் வாதத்தின் மையக்கருவாக இருக்கின்றது. இன்றைக்கு தேர்தல் முடிவுகளை சீர்தூக்கி பார்க்கையிலே எங்களுடைய தமிழினத்தின் எதிரி என்று 13ஆம் சீர்திருத்தத்தை கிழித்தெறிந்த ஒருவரை ஜனாதிபதியாக்கி இருக்கின்றோம். எங்களுடைய பாரம்பரிய தமிழ் தேசிய தலைமைகளுடைய வாக்கு வங்கிகளை உடைத்தெறிந்து இன்றைக்கு ஒரு அந்நிய கட்சியை ஆளுங்கட்சியாக்கி இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாத ஒரு கட்சி இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் 81 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்றால், இந்த இமாலய வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தது எங்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றம் என்கின்ற பொழுது 3 பிரதான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாரம்பரியமாக நாங்கள் கை கொண்டு வந்திருக்கின்ற அபிலாஷைகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. புதிய அபிலாஷைகள் காலத்திற்கு ஏற்ற வகையில் தக்கன பிழைப்பதற்காக தோற்றம் பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் உரிமையை முன்னிலைப்படுத்திய எங்களுடைய அபிலாஷைகள் பின்னடைவை சந்தித்து அபிவிருத்திக்கான அபிலாஷைகள் முன்னுரிமை பெற்றிருக்கின்றன. இந்த 3 மாற்றங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எழுச்சி பெற்றிருக்கின்றது என்பதை 4 கோணங்களினூடாக ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக, எங்களுடைய ஆளுமையற்ற தமிழ் தலைமைகளினுடைய முதுகெலும்பற்ற செயற்பாடுகள் எங்களுடைய என்பிபி கட்சிக்கு வழி சமைத்திருக்கின்றது. தமிழீழமானது நடைமுறைக்கு பொருத்தமானதா என்கின்ற கேள்வி அத்தனை தமிழ் மக்களினதும் நெஞ்சில் பிறந்திருக்கின்றது.
தாயக எண்ணக்கருவானது 2ஆம் தலைமுறை இளைஞர்களுக்கு கடத்தப்படாமல் இருக்கின்றது. அத்தோடு அரசியலை கடந்த புதிய பொருளாதார தேவைகள் எழுச்சியடைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஒரு விடயத்தில் இருந்து வருகின்றேன். அமெரிக்க அரசியல் விஞ்ஞானியான டாக்டர் லாரி பெர்டல்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் பாருங்கள், ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் அந்த நாட்டினுடைய பொதுமக்களினுடைய அரசியல் அபிலாஷைகள் ஏற்படும் பாரிய மாற்றத்தின் பிரதிபலிப்பு என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு எனக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னவென்றால், இலங்கையினுடைய வரலாற்றிலே வடக்கு கிழக்கில் பாரிய தேர்தல் மாற்றம் நடந்திருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசியல் விஞ்ஞானி கூறியதன் அடிப்படையிலே தேர்தல் முடிவுகள் ஏற்பட்ட இடத்திலேயே ஒரு அரசியல் அபிலாஷை மாற்றம் நடந்திருக்க வேண்டும். அதற்கான தகுந்த விளக்கமானது அவர்களுடைய தலைமை விவாதியால் அவைக்கு விளக்கப்படுத்துதல் வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு உலக வங்கியினுடைய பின்னை போர் வாழ்வாதார அறிக்கை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினுடைய பிரதான அபிலாஷையாக பொருளாதார உட்கட்டமைப்பு அபிவிருத்தியை குறிப்பிடுகின்றது. சுயநிர்ணயத்திலிருந்து இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வருகின்றோம் என்றால் உலக வங்கி பொய் கூறிக் கொண்டிருக்கின்றதா என்பதை அவர்களுடைய தலைமை விவாதி அவைக்கு விளக்கப்படுத்துதல் வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய அரசியல் தலைமைகளை சற்று நாம் சீர்தூக்கி பார்த்தல் வேண்டும். இன்றைய விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே உங்களால் எந்த ஒரு தமிழ் தலைமையையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இதே நாளில் திருகோணமலையில் எங்களுடைய தலைமை பொறுப்பிற்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உட்கட்சி பூசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது முதலாவது பிரச்சனை. இன்றைக்கு சமஷ்டி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் மாகாண சபை தேர்தல் நடந்தது. முதலமைச்சரே தலைவரே வருகை என்று எங்களுடைய தலைவரை நாங்கள் வரவேற்றோம். வந்தார், எங்களுடைய அமைச்சரை பார்த்தார், தம்பி என்ன ஆளுகள் என்று கேட்டார். மன்னித்து விட்டு விட்டோம். அதன் பின்பு வந்தார், வடமாகாண நிதியை கண்ணில் கூட பார்க்காமல் அப்படியே திருப்பி அனுப்பினர். மன்னித்து விட்டோம். இன்றைக்கு எங்கள் முதலமைச்சரை காணவில்லை என்று தேடினால் விதவை பெண்களுக்கு வாழ்வளிக்கின்றேன் என்று பார் லைசன்ஸ் விட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட தலைமைகளை கொண்டு எப்படி நாங்கள் உட்கட்டமைப்பை இல்லை, எப்படி அபிலாஷையை நாங்கள் மாற்றாமல் காப்பாற்ற முடியும் என்பதை தயவு செய்து விளக்குங்கள். இன்றைக்கு புதிய தேவைகளை எடுத்து பார்க்க வேண்டும். முன்வரிசையில் இருக்கின்ற சந்திரசேகரன் ஐயாவை எடுத்து பாருங்கள். கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்றார். இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் எங்கள் மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவைப் படகுகளால் எங்களுடைய மீன் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இதற்கு ஏதாவது செய்வார் என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயானவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை பார்த்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இவராக இருக்கட்டும் சரி, பவானந்தராஜாவாக இருக்கட்டும் சரி, இளங்குமரனாக இருக்கட்டும் சரி, நாங்கள் அப்படிப்பட்ட தனிநபர்களை நம்பி அனுப்பி வைக்க கிடையாது. என்பிபியினுடைய இணக்க அரசியல் கொள்கையை நம்பி அனுப்பி வைத்தோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு அவருடைய தலைமைவாதத்திற்கு முன்பதாக இதற்கு பதில் சொல்லுதல் வேண்டும். தமிழீழம் எங்களுடைய அபிலாஷையாக இருந்ததாக கருதுகின்றீர்களா இல்லையா என்பதை அவைக்கு விளக்கப்படுத்திவிட்டு உங்களுடைய கருத்தியலுக்குள் செல்லுங்கள். நன்றி.